Dear brothers and sisters, it is now our privilege to welcome our distinguished leader from the public life of Tamil Nadu, Thiru J.C.D. Prabhakaran, Honorable Speaker of the Tamil Nadu Legislative Assembly, a man of deep faith and a politician known for his integrity. His public life reflects the conviction what leadership is. We welcome you, sir, to speak your heart unto us. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களே, மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் பிரான்சிஸ் சார்லஸ் பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் பிரதம பேராயர் அவர்களே, His Eminence Cardinal Anthony Pula, Hyderabad அவர்களே, Most Reverend Bishop of Lucknow, Gerald Mathias அவர்களே, ஆன்மீக பணியிலும் கல்வி பணியிலும் தமிழகம் முழுவதும் இந்திய நாடு முழுவதும் தொடர்ந்து தூய்மையான பணிகளை ஆற்றி வருகிற டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய பேராயர்கள், ஆயர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள அனைத்து அருட்தந்தையர்கள், சகோதரிகள், தன்னார்வலர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மார்ச் ஃபார் லைஃப் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 5th நேஷனல் மார்ச் லைஃப் 26 நிகழ்வில் உங்களில் ஒருவனாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையையும் அதே நேரத்தில் ஒரு பெரிய பொறுப்புமாக நான் கருதுகின்றேன். அதற்காக எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அழைப்பை வழங்கிய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி பேராயர் அவர்களுக்கும், சாரிஸ் இந்தியா கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய புதிய அரசாங்கம் இப்போது பொறுப்பேற்றிருக்கிறது. ஒரு வெளியரங்கமான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அதிலே முக்கியமாக அவர் உள்ளத்திலே இருப்பது ஒரு பக்கம் லஞ்சலாவணியம் இல்லாத, ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று ஒரு பக்கம், அதை ஒரு பக்கமாக பார்த்து கொண்டே மக்கள் நலனில் அக்கறையாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் பதவியேற்ற 1 மாத காலத்திற்குள்ளாகவே தாய் சேய் நல மருத்துவமனைக்கு போனார். இந்த தாய் சேய் நல மருத்துவமனைக்கு மருத்துவர்கிட்ட பேசி கொண்டு விட்டு ஒரு குழந்தையை எடுத்து அவர் கொஞ்சிய விதம் இருக்கிறதே, அப்போ பார்க்கின்ற எல்லோருக்கும் நமக்கும் ஒரு குழந்தை இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிற விதத்தில் அந்த மருத்துவமனையிலே அவர் நடந்து கொண்ட அந்த நிகழ்வு எல்லார் மனதையும் தொட்டது. இப்போ வேறு பட்ஜெட்டில் சொல்லிவிட்டார், குழந்தை பெற்றெடுத்துக் கொண்டால் தாய்மாமன் மோதிரம் கொண்டு வந்து போடுவேன் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் எதற்காக என்றால் குழந்தை பேர் இருக்க வேண்டும், குழந்தைகள் பத்திரமாக பிறக்க வேண்டும். இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்கக்கூடாது, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் இருக்கக்கூடாது. அதில் அக்கறையாக இந்த அரசு இந்தியாவிலேயே முதன்மை பெறுகிற மாநிலமாக தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற நிகழ்வும், கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டில் நாம் இருப்பதும் உள்ளபடியே அரசுடைய திட்டங்களால் விளைந்த பயன் என்று நான் கருதுகிறேன். இப்போது மார்ச் ஃபார் லைஃப், ஏன் இந்த மார்ச்? இன்று நாம் இங்கே கூடியிருப்பது நோக்கம் மிகவும் தெளிவானது. ஒவ்வொரு மனித உயிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பொது வெளியில் வலியுறுத்துவதற்காக நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த மார்ச் ஃபார் லைஃப் என்பது ஒரு பேரணி அல்ல, இது ஒரு நல்ல பப்ளிக் ஃபிட்னஸ் என்று நான் கூற வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும் முன்பே அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு உண்டு என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிற ஒரு குரலாக இந்த பேரணியை நான் கருதுகின்றேன். எவ்ரி அன்பார்ன் சைல்ட் ஹாஸ் டிக்னிட்டி என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகின்றேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் நிறைய சினிமா பார்ப்போம். படிக்கிற காலத்தில் புரட்சித்தலை எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்போம்.
காது வச்சு கேட்பார். காது கொடுத்து கேட்டேன் நாதா கூவா கூவா சத்தம், இனி கணவனுக்கு கேட்டாரு அவள் குழந்தைக்குத்தான். அப்போ என்னன்னா, அவர் பணத்தை விரும்பி பார்க்க தாய்மார்கள் நமக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தூண்டுவதாக ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் பத்திரமாக மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பல படங்களிலே பல செய்திகள் அந்த காலத்தில். அப்போ தான் என்ன காலம் கேட்டால் 10 குழந்தை 12 குழந்தை. ஒரு ஆண்டு முன்பாக நண்பர் என்னை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தார். எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். 13 பேர் சார். ஓ 13 சார், கண்டுபிடிச்சிடாங்க, 13 பேர் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார். அப்புறம் அவர் கொஞ்சமாக மாறி 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 பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக, பொருளாதார சிக்கல் காரணமாக நாம் இருவர் நமக்கு இருவர் என்றாகி, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றாகி, அப்புறம் 3 வயது இளைஞருக்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றெல்லாம் மாறி மாறி வந்த சமூகத்தில் ஏன் குழந்தையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய விளைவுதான் இந்த கருச்சிதைவுகளுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். உயிர் என்பது கடவுள் கொடுத்த புனிதமான பரிசு. Every human life is a sacred gift from God. ஒவ்வொரு மனித உயிரும் இறைவன் கொடுத்த புனிதமான பரிசு. ஒரு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்பதற்கான அந்த மதிப்பு குறைவதில்லை. அது இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை, அது இன்னும் பேசவில்லை, அது இன்னும் இந்த உலகத்தையே பார்க்கவில்லை. ஆனால் அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அந்த உயிருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த உயிருக்கு இறைவன் கொடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்பிக்கை இந்த இயக்கத்தில் மையமாக கொண்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I stand here before you with a guilty mind. I should also narrate an incident that happened in our home. என்னுடைய இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வை கூட இங்கே நான் சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். என்னுடைய துணைவியார் கிரேஸ் ஜெயந்திராணி ஒரு ஆர்டன் கேத்தலிக். கேத்தலிக் என்றால் அவ்வளவு விசுவாசத்திலும் அவர்கள் திருச்சபைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே அவர்கள் செய்த அந்த பணிகளும் கொண்டிருந்த ஆர்வமும் அவர் குடும்பத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது. 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அடிக்கடி என் மனைவி சொல்வார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதியாக வைப்பேன் என்று இறைமையா 1:5 சொன்ன வசனத்தை ஏன் சொன்னார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து திருமணமாகி ஒரு 10 முறையாவது பல காலகட்டங்களில் சொல்லி அழுவார்கள். நான் சொன்னேன், வசனத்தை படிக்கிற ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், இல்லை நான் உன் தாய்க்கு வைத்திருந்து கர்ப்பத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற போது என் அறியாமல் எனக்கு மனதை கலங்கி விடுகிறது என்று சொல்வார். 2 பையன் பிறந்த பிறகு 3வது கர்ப்பமாகிவிட்டார்கள். அப்போது ஒருத்தர் சொன்னார், என்ன அடுத்து குழந்தைங்க 2 ஆண்டுக்கு ஒரு முறை குழந்தை நீங்கள் அபார்ஷன் செய்து விடும் என்று சொன்னார்கள். நான் ஒரு முட்டாள். எங்கள் மனைவிட்ட சொல்லி சொன்னேன், இஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு மெயின்டைன் ஆல் திங்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை கடவுள் கொடுத்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய போது 2-3 மாதம் ஆகியிருக்கு நினைக்க டாக்டர்கிட்ட அழைத்து கொண்டு போனேன். இந்த டாக்டர்லாம் பார்த்தார்கள், 3 மாதம் ஆகிவிட்டது. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் இதை கொஞ்சம் இந்த கரு கலைத்து விட முடியுமா என்று கேட்டேன். மனைவி என்னை பார்த்தார்கள். அப்புறம் திரும்ப போய் வீட்டில் வலியுறுத்தினேன். அப்போ ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவை எந்த டாக்டரால் தடுக்க முடியாது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஊசி போட்டார்கள். அடுத்த நாள் அழைத்து சென்றேன். அவசர பிள்ளை வைத்தார்கள், ஊசி போட்டார்கள். இப்போ மனைவி சொன்னார்கள், உங்களுக்கு திருப்தியா? நான் அமைதியாக இருந்தேன். 2 மாதம் ஒன்றும் நடக்கவில்லை. திருப்பி டாக்டர் அழைத்து சென்றேன். டாக்டர் சொன்னால் எந்த மாறுபாடும் தெரியவில்லை, குழந்தை 5 மாதம் ஆகிவிட்டது என்று சொன்னார். இது நான் சொல்வதற்கு காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையுடைய கிறிஸ்தவ பெருமக்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும். எல்லா குழந்தைகள் இறைவனால் தரப்படுகிற ஒரு அருட்கொடை. அந்த புனிதமான அருட்கொடையை தடுப்பதற்குரிய இந்த எண்ணமோ உணர்வோ நம்பிக்கையோ வலியுறுத்தலோ எந்த திக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்தியாவில் உள்ள சவாலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுக்காக வழங்கப்பட்டுள்ள தகவல்களில் இந்தியாவில் அபார்ஷன் பற்றிய சில முக்கியமான புள்ளி விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2018 வெளியான லான்செட் குளோபல் ஹெல்த் ஆய்வை அடிப்படையாக கொண்ட கணக்கீட்டின்படி இந்தியாவில் 2015ஆம் ஆண்டில் சுமார் 15.6 மில்லியன், அதாவது 1,56,00,000 இன்டியூஸ் அபார்ஷன் நடைபெற்றதாக அன்றைக்கு கணக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய எண்ணிக்கை.
இந்த எண்ணிக்கை வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு எண்ணிக்கையும் பின்னால் ஒரு மனித வாழ்க்கை இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு தாய் இருக்கிறார், ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், ஒரு அழுத்தம் இருக்கலாம். அதனால்தான் இந்த பிரச்சனையை வெறும் நம்பராக பார்க்காமல் கம்பேஷனுடன் பார்க்க வேண்டும், இரக்கத்துடன் பார்க்க வேண்டும். தாயையும் குழந்தையும் இருவரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, அரசுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். ப்ரோ லைஃப் என்பது குழந்தையை பற்றி மட்டும் பேசுவதல்ல, அந்த குழந்தையை சுமக்கும் தாயையும் அன்புடனும் கருணையுடனும் ஆதரிப்பதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய தருணம் இது. ஒரு பெண் எதிர்பாராத கஷ்டத்தை எதிர்கொள்ளும் போது அவளுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம். பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், குடும்ப ஆதரவே கூட இல்லாமல் இருக்கலாம், சமூக அழுத்தம் இருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் அவளிடம் நாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று மட்டும் கேட்கக்கூடாது. முதலில் நாம் சொல்ல வேண்டியது, நீ தனியாக இல்லை, நான் உடனே இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே விதைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடமையும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ப்ரோ லைஃப் கல்ச்சர் என்று நான் கருதுகின்றேன். இந்த விஷயத்தில் இது ஒரு முக்கியமான அணுகுமுறை தேவை. ஒரு பெண் மிகவும் கடினமான சூழ்நிலையில் எடுக்கும் முடிவை பற்றி நாம் அவளை அவமானப்படுத்தவோ குற்றஞ்சாட்டவோ கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜட்மெண்ட் அல்ல, அவளுக்கு தேவை சப்போர்ட் தான். காண்டம்னேஷன் அல்ல, அவளுக்கு தேவை கம்பேஷன் தான். ஐசோலேஷன் அல்ல, அவளுக்கு தேவை ஒரு கம்யூனிட்டி தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கான சமூகம் மற்றும் குடும்ப ஆதரவு கிடைக்க வேண்டும். அவளுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அவளுடைய பொருளாதார பாதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவளுக்கு குழந்தைக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும். அவளுக்கு மனதளவில் நாம் துணை நிற்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான கல்ச்சர் ஆஃப் லைஃப்பை நாம் உருவாக்க முடியும். லைஃப் பிகின்ஸ் அட் கன்செப்ஷன். இந்த நம்பிக்கையின் அர்த்தம் என்ன என்றால், இந்த நிகழ்வில் முக்கியமான ப்ரோ லைஃப் பிரின்சிபிளில் ஒன்று லைஃப் பிகின்ஸ் அட் கன்செப்ஷன். இந்த இயக்கத்தின் ஆழமான நம்பிக்கை ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் மதிப்பை அது பிறந்த நாளிலிருந்து மட்டும் கணக்கிடாமல் கருவிலேயே தொடங்கி உயிராக மதிக்க வேண்டும் என்பதுதான். இந்த எண்ணத்தை சமூகத்தில் கொண்டு செல்வதுதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக நான் கருதுகின்றேன். ஒரு அன்பான் சைல்டை நான் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் பார்க்க முடியும் என்பதற்காக அந்த உயிரின் மதிப்பை யாரும் குறைத்து விடக்கூடாது. இந்த மார்க்ஸ் ஃபார் லைஃப் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 நினைவு கூறும் காலப்பகுதியை சுற்றி நடத்தப்படுவதாக இந்த நிகழ்வின் தகவல்கள் எனக்கு தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் ஒரு மோமெண்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆகவும் ரினியூ அவர் கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்ட் லைஃப் என்பதாகவும் எடுத்து ஒரு புதிய உறுதியை எடுத்துக்கொள்ளும் காலமாகவும் இந்த நிகழ்வை அமைக்க வேண்டும். அதனால்தான் இந்த மார்ச்சில், இந்த பேரணியில் ஒரு வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நாம் எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்கப் போகிறோம் என்பதை சிந்திக்க வைக்கும் ஒரு தருணமாகவும் கருத வேண்டும். இந்த நிகழ்வில் மற்றொரு ஆழமான அம்சம் பிரேயர் அண்ட் டிக்ளரேஷன். நாம் எல்லாவற்றையும் அரசியல் மூலமாகவோ சட்டம் மூலமாகவோ மட்டும் மாற்ற முடியாது. சில விஷயங்களுக்கு மனமாற்றம் தேவை, சில விஷயங்களுக்கு கருணை தேவை, சில விஷயங்களுக்கு அடிப்படையில் பிரார்த்தனை தேவை. அதனால்தான் இந்த நிகழ்வில் நடைபெறும் பிரேயர், ஹோலி மாஸ் போன்ற ஆன்மீக நிகழ்வையும் இணைத்து செயல்படுத்துகிற தன்மைகளை நான் கண்டேன். ஒரு நல்ல சமூக மாற்றம் சட்டத்திலிருந்து மட்டும் வராது, அது மனிதர்களின் மனங்களிலிருந்து தான் வர வேண்டும். அப்படி மனம் படைத்தோர் தான் இங்கே குழுமி இருக்கின்றோம். நாம் ப்ரோ லைஃப் என்று பேசும்போது அது ஒரு நாள் மட்டும் பேசப்படும் விஷயமாக இருந்துவிடக்கூடாது. நமது குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு லைஃப் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்லூரிகளில் ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன என்பதை பற்றியும் ஃபேமிலி வேல்யூஸ் என்ன என்பதை பற்றி குறிப்பாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். சமூகத்தில் பிரெக்னன்ட் உமனுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை அரசு உருவாக்க வேண்டும், தன்னார்வ நிறுவனங்களும் உருவாக்க வேண்டும். தேவைப்படும் குடும்பங்களுக்கு உதவி கிடைப்பதற்கு அனைத்து ஆன்மீக நிலையங்களில் உள்ளவர்களும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். மருத்துவ மற்றும் கவுன்சிலிங் சப்போர்ட் கிடைக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க முடிவு செய்தால் நான்
நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று பயப்படாத ஒரு சமூகம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அந்த நாள் தான் நமது ப்ரோ லைஃப் மெசேஜுக்கு உண்மையான வெற்றி பெறும் என்று நான் கருதுகின்றேன். இன்று நாம் இங்கே அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு உயிரையும் மதிப்போம். கருவில் இருக்கும் உயிரின் கண்ணியத்தை மதிப்போம். தாயின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்போம். கஷ்டத்தில் இருக்கும் பெண்களை குற்றம் சாட்டாமல் அவர்களை அன்பு கரத்தோடு ஆதரிப்போம். குடும்பங்களுக்கு தேவையான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம். இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வும் மனித நேயத்தை கற்றுக் கொடுப்போம். உயிரை மதிக்கும் பண்பாட்டை நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் வளர்ப்போம். மதிப்புக்குரிய பேராய பெருமக்களே, ஆயர் பெருமக்களே, என் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஒரு உயிரின் கண்ணியத்திற்காக, ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்காக, ஒரு தாயின் பாதுகாப்பிற்காக, ஒரு குடும்பத்தின் நலனுக்காக, ஒரு சமூகத்தின் மனமாற்றத்திற்காக இந்த மார்ச் இன்று முடிந்து விடலாம். ஆனால் மார்ச் ஃபார் லைஃபின் மெசேஜ் நமது வாழ்க்கையில் தொடர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கட்டும். யூ ஆர் நாட் அலோன். ஒரு தாய் தனிமையாக இல்லை, ஒரு குழந்தை தனியாக இல்லை, ஒரு குடும்பம் தனியாக இல்லை. நமது சமூகம் அவர்களோடு இருக்கின்றது. அதுதான் உண்மையான கல்ச்சர் ஆஃப் லைஃப். எவ்ரி ஹியூமன் லைஃப் இஸ் a sacred gift. Every life has dignity. Every life deserves protection, compassion and love. இந்த மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்கும், சாரிஸ் இந்தியா, கேத்தலிக் மியூசிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, ஆர்ட்ஸ் டேஸ் ஆஃப் மெட்ராஸ், மயிலாப்பூர் மற்றும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் ஃபார் லைஃப் இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து உயிரின் கண்ணியத்தையும் தாயின் பாதுகாப்பையும் குழந்தையின் எதிர்காலத்தை வலியுறுத்தும் ஒரு வலிமையான இயக்கமாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உயிரை மதிப்போம், உயிரை பாதுகாப்போம், தாய்க்கு துணையாக இருப்போம், குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். God bless you all. வணக்கம். வான்மலை வாழ்த்த இந்த வாழ்வுக்கான பேரணியை வாழ்த்தி மனித உயிர் எத்தனை முக்கியமானது என்பதனை நமக்கு விளக்கிச் சொல்லி வெறும் சட்டங்கள் மட்டுமே சமுதாயத்திலே எதையும் மாற்ற முடியாது. மனமாற்றம் தேவை. எல்லாவற்றிற்கு மேலாக இறை வேண்டல், பிரார்த்தனை தேவை என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள், தினந்தோறும் குறைந்தது 1 மணி நேரம் கீழ்ப்பாக்கம் நேர்ச்சை திருத்தலத்திலே நற்கருணை ஆராதனை, நற்கருணை முன்பாக குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் செய்துவிட்டுத்தான் தனது அன்றாட அலுவலை துவங்குகிறார். இந்த ரகசியத்தை பல பேர் தெரிந்து கொண்டு அவரை பார்க்க விரும்புகிறவர்கள் அந்த ஆலயத்தில் போய் காத்திருப்பார். அப்படி எங்கே என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் சட்டப்பேரவை 9:30 மணிக்கு என்றால் 8, 8:30க்கெல்லாம் வந்து விடுவார். இதை முதலிலே ஜெபத்தை, இறைவேண்டலை 1 மணி நேரத்தை கடவுளோடு இறை பிரசன்னத்திலே செலவழித்த பின்புதான் தன்னுடைய பொதுப்பணியை தொடங்குகிற ஒரு மிக அருமையான பழக்கத்தை பல ஆண்டுகளாக அவர் பின்பற்றி வருகிறார். அதனாலே தான் அவராலே சொல்ல முடிந்தது, எண்ணி முடிக்காத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய செயல்களையும் ஆண்டவர் செய்வார் என்று ஆணித்தரமாக அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அவர் சட்டப்பேரவையிலே சொன்னார். எனவே நீங்கள் இன்று வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெருமை. My dear brothers and sisters, we just now heard the Honorable Speaker of the Tamil Nadu Legislative Assembly. Let me put it on record that he is a man not only of political integrity but also a man of great faith. I personally had the privilege of being in the parish where he
spends 1 hour in Eucharistic adoration every day. Even after assuming his civil duties as the Speaker of this Tamil Nadu state, even today he spends the same amount of time in the presence of the Blessed Sacrament, and that he does as the beginning of his day. And that is why he has conviction to say in the floor of the assembly that the Lord has done marvelous things. Today, our Honorable Speaker, we thank you once again for your gracious presence, your words of encouragement, and standing with us as a national witness. இந்த பேரணியிலே கலந்து கொள்ள இருக்கிற சகோதரி Paulina, please keep the group ready. After the speaker flags off the march, he will also join the march. உங்களுடைய அருமையான புரிதலுக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி. இது நாம் எதிர்பாராத ஒன்று. இயற்கை நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. இயற்கைக்கு ஏற்ப நமது திட்டங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பை அன்போடு